ஹலோ வணக்கம். இது பாலா யூடியூப் சேனலின் அடுத்த வீடியோ பதிவு என்னவென்றால், நம்ம கடையில் ஊற்றுற மாதிரி மெலிசாக எப்படி வீட்டிலேயே நம்ம ஊற்றுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பாருங்கள். பாருங்கள், ஈவனாக இருக்குது உங்களுக்கு. எல்லா இடத்துலையும் ஈவனாக இருக்குது பாருங்கள், சமமாக. இப்போ எண்ணெய் ஊற்றுறோம். இதுக்கு இந்த மாதிரி மெலிசாக வர்றதுக்கு காரணம் என்னென்னா, இந்த மாதிரி எத்தலான கரண்டி தான் தேவை. உங்களுக்கு லைட்டாக எத்தல் இருக்கும், பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், லைட்டாக எத்தல், கொஞ்சம் தான் எத்தல் இருக்கணும். ஆனால் இந்த மாதிரி குழிக்கரண்டியெல்லாம் ஊற்றக்கூடாது. இந்த மாதிரி குழிக்கரண்டியெல்லாம் ஊற்றுனா அந்த மாதிரி சில இடத்துல மொத்தமாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி குழி கரண்டி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி எத்தலான கரண்டியில் ஊற்றினா இதை பாருங்கள், இது எவ்வளோ மெலிசாக அழகாக சூப்பராக வருது பாருங்கள் தோசை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ குழிக்கரண்டியில் ஊற்றினா எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்க போகிறோம். அடுத்து இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு தான் இந்த வீடியோ பதிவு. அதனால் இந்த மாதிரி எத்தலான கரண்டி வீட்டில் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஒரு கரண்டி மெலிசாக சாப்பிட்ணும், மெல்லிய தோசையாக சாப்பிடணும், நைஸ் தோசையாக சாப்பிட்ணும் அப்படின்னு விருப்பம் உள்ளவங்க இந்த மாதிரி கடையில் போய் எத்தலான கரண்டி ஒன்று வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்கள் ஆசை நிறைவேறும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கடையில் இருக்கிற மாதிரி ஏன் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு கரண்டியை வாங்கி தோசையை ஊற்றுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து குழிக்கரண்டியில் எப்படி ஊற்றுறதுன்னு பார்ப்போம், டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குன்னு. இப்போ தோசை வெந்துருச்சு. இப்போ எடுக்கிறோம் பாருங்கள் எவ்வளோ மெலிசாக இருக்குது பாருங்கள். திக்னஸ் பாருங்கள் எவ்வளோ மெலிசாக, ரொம்ப மெலிசாக நம்ம தோல் இருக்கும்ல அந்த அளவுக்கு இருக்குது உங்களுக்கு. பாருங்கள் எவ்வளோ மெலிசாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நார்மல் குழிக்கரண்டியில் எப்படி ஊற்றுனா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது எப்படின்னா கோடாக லேயராக இருக்கும், அந்த இடம்லாம் மொத்தமாக இருக்கும். ஸோ அதில் அந்த மொத்தம் இருக்காது. இந்த மாதிரி கரண்டி ரொட்டேட் பண்ணுறோம்ல, ரொட்டேட் பண்ணுற இடத்துல மொத்தமாக கொஞ்சம் வரும். அதில் அந்த மாதிரி இருக்காது உங்களுக்கு. இதுதான் டிஃப்ரெண்ட் உங்களுக்கு. இப்போ அந்த தோசை ஊற்றுறதுக்கும் இந்த தோசை ஊற்றுறதுக்கும் இதுதான் வித்தியாசம் உங்களுக்கு. இது சில இடத்துல மொத்தமாக இருக்கும். அந்த கரண்டியில் ஊற்றுனா, எத்தலான கரண்டியில் ஊற்றுனா அந்த மொத்தம் இந்த மாதிரி வளைவாக இருக்கிறது, அந்த இடத்துல மொத்தமாக இருக்கிறது அதெல்லாம் வராது உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஆல் ஆஃப் யூ. இது பாலா யூடியூப் சேனலின் வீடியோ பதிவு. பாய் பாய், see you.